ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டங்கத்தரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு வெடித்ததும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கண்டங்கத்தரிக்காய் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். இதோட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் கண்டங்கத்தரிக்காய் காரக்குழம்பு ரெடி. இது சளி ஆஸ்துமாக்கு நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.